ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உங்களை நடத்துவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள் உண்டு. ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கிற வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வசனத்தை நாம் கேட்டோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறவராக இருக்கிறாரு. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார். அது மாத்திரமல்ல, வசனம் தெளிவாய் சொல்லுவது, உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வெளிச்சம் என்கிறது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருளான பாதைகள்ல நாம் நடக்கும் போது நமக்கு வெளிச்சமாய் வருகிறவர். நாம் சாதாரணமா இந்த உலகத்துல நம்முடைய மின்சாரம் இல்லாவிட்டாலோ இல்ல இருட்டான பகுதியில நாம் நடந்து போகிறோம், ஆனால் நாம் அங்க என்ன இருக்குது என்று தெரியாமலே நாம் நடந்து கொண்டு போவோம். தடுமாறி விழக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில இருளான அனுபவத்துக்குள்ளாய் இருக்கிறீங்களா, இல்ல அந்தகாரமான இருளுக்குள்ளாய் பிரச்சனைக்குள்ளாய் வியாதிக்குள்ளாய் இருக்கிறீங்களா, ஒரு இருண்ட நிலையை போல நான் என்ன செய்வேன் தெரியலையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நித்திய வெளிச்சமாய் கர்த்தரிடத்துல வரப்போகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய துக்க நாட்களை ஆண்டவர் இன்றையோடு அதை முடிய பண்ணுவார். நீங்க யாராவது துக்கித்து கலங்கி கொண்டு கவலையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வாக்கு தத்தமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறவர்களா இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லுகிற ஒரே வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சமாய் வரப்போகிறார். 2, நம்முடைய வாழ்க்கையில வருகிற துக்கங்களை, நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் முடிய பண்ண போகிறார். நம்முடைய துக்க நாட்கள் இதோடு அது முடிந்து போக போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகிறது. இந்த வார்த்தையில சொன்னது பட்டது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணும் அப்படின்னா இந்த வசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். வேதாகமத்துல நம்ம வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில பலவிதமான துக்கத்துக்குள்ளாய், பிரச்சனைக்குள்ளாய், போராட்டங்குள்ளாய் இருந்த போதும் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மரண பள்ளத்தாக்குக்குள்ளாய், மரண கண்ணிக்குள்ளாய் தாவீது கடந்து போகும்போது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. சித்தம் செய்யணுமே செய்து